கணக்கு வழக்கெல்லாம் எல்லாம் சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது மிஸ் ஆயிடுச்சு இது மிஸ் ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடும். ஐயோ கடவுளே, இந்த ஆள் என்ன வீட்டை விட்டு கிளம்பவே இல்லையா? நான் கூட இவர் வீட்டை விட்டு கிளம்பி இருப்பார்ல நினைச்சேன். நல்ல வேலை ஒரு எட்டு வெளியே வந்து பார்த்துட்டேன். இல்லனா நம்ம போடுற டிராமா என்னன்னு இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவருக்கு நம்மளை பத்தியும் தெரியும், நம்ம புத்தி என்னன்னு தெரியும். எனக்கு இப்ப தேவையில்லாம பல்ல காட்டிட்டு நிக்கிறா. அவன் மூஞ்சும் சரியில்லை மொழியும் சரியில்லை, என்னமோ தப்பா இருக்கே. என்னங்க என்னங்க இவ இப்பெல்லாம் பேசுற ஆளே கிடையாது. இப்ப எதுக்காக இப்படி வந்து நடிச்சிட்டு இருக்கா? ஏங்க என்ன என்னங்க எங்கேயோ வெளியே போனோம்னு சொன்னீங்க, போகல? ஏன் நான் வீட்டுல இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டமாவா இருக்கு? ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க. என்ன எப்படி சொல்ல வர? இது ஏன் வீடு, நான் இருப்பேன், வெளியே போவேன், எங்க வேணா போவேன், எங்க வேணா வருவேன். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ ஏங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணிட்டேனே என் மேல இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க? நீ என்ன தப்பு பண்ணல? என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ பண்ணாத தப்பே கிடையாது. இதுல என்கிட்ட வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறியா? பேசாம போ, ஏதாவது சொல்லிட போறேன். ஏங்க உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, அதனாலதான் என் மேல இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு என்ன இப்படி திட்டுறீங்க? எங்கேயோ வெளியே கிளம்பணும்னு சொன்னீங்களே, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்களான்னு கேட்டது ஒரு குத்தமா? தப்பு தாண்டி, தப்புதான். உன்கிட்ட பேசுறதே தப்பு. இதுல வெளியே போகும்போது உன் மூஞ்சில முழிச்சிட்டு போனேன்னு வச்சுக்க, விளங்கிரும். ஏங்க எனக்கு என்ன குறைச்சல்? நான் அழகா இல்லையா? ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. காலமான கடைசியில அழகா இல்லையா, என்ன பிடிக்கலையான்னு கேட்டுக்கிட்டு இந்த ஆளை எப்படியாவது பேசி மழுப்பி வெளியே அனுப்பி வச்சுட்டு நம்ம காரியத்தை பண்ணலான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் இருக்க கோவத்தை போல என் மேலதான் காட்டுறது. எதுக்கு இப்ப என் முன்னாடி வந்து நின்னுகிட்டு ஈன பல்ல கட்டிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை இல்லையா? போய் உள்ள வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. சரிங்க. இவளையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. இப்ப வந்து என்கிட்டயே கொஞ்சிக்கிட்டும் கொலாவிக்கிட்டும் இருக்க. யோ நரமண்ட, என் மகத்தை பக்க உனக்கு பிடிக்கலையா? என் மகத்துல முடிச்சிட்டு போனா நீ போற காரியம் விளங்காதா? இரு உன் மகளை ஒரே அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் காலம் போற என் மகத்துல தான் முடிக்கணும். என் மகத்துல முடிச்சுட்டு தான் வெளியேயும் போகணும். காலமான கடைசியில உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலையா? மவனே இருக்குடா, உனக்கும் உன் மகளுக்கும் என் கையால ஆப்பு. போயிட்டாளா? போய் தொலையட்டும். இவன் மூஞ்சில முடிச்சிட்டு வெளியே போனா நான் போற காரியம் வழங்கமா என்ன? துளசி, அம்மாடி துளசி. என்னப்பா? அம்மாடி கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாமா. சரிப்பா. அப்பா தண்ணி. குடுமா. ஏ அப்பா பாத்து பைய. அப்பா எங்க வெளியே போகணும்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் வீட்டுல தான் இருக்கீங்க. போகணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகணும். ஓ அப்படியா, சரி. சித்திக்கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன்பா இப்படி பண்றீங்க? நான் எத்தனை தடவை சொல்றது, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காலம்புறம் அவங்க கூட இருக்க போறது சித்தி மட்டும்தான். அப்புறம் எதுக்காக சும்மா அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அட போமா, நீ வேற. சும்மாவே அவ முகத்துல முடிச்சிட்டு போனா ஒரு காரியமும் வழங்க மாட்டேங்குது. இதுல நல்ல காரியத்துக்கு வேற நான் போறேன். முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தா எனக்கு கோபம் வருமா இல்லையா? ஐயா அப்பா, நீங்க அப்படி பேசுறீங்க? இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது. இப்ப எப்படி திடீர்னு? நீ வேறமா, நானும் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் முகத்துல முடிச்சிட்டு போனாலே தெரிஞ்சிடும் அந்த விஷயம் நடக்குமா இல்ல நடக்காதான்னு. சித்திக்காரிய லேசுப்பட்ட ஆள் மட்டும் நினைச்சிடாத, உடம்பு பூரா விஷம். யாருக்கு? எனக்கு உடம்பு பூரா விஷமா? இந்த தொல்லைய அன்னைக்கே உன் மூத்த பொண்டாட்டி கூட தலைமொழி இருந்தா நான் எதுக்கு அன்னைக்கு விஷமா இருக்க போறேன்? இவன் மட்டும் இல்லனா சொத்து பத்து பூரா இந்நேரம் என் கையில. இந்த ஊர்ல எல்லாமே ஏன் நாட்டாமத்தானா? எனக்கும் உனக்கும் நடுவுல இப்படி ஒரு தொல்லை இருக்கிறதுனால தானையா நான் இப்படி மாறினேன். நானும் இவளை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு ரூபத்துல இவளுக்கு யாராவது உதவி பண்ணி தொலைச்சிடுறாங்க. அதுதானே பெரிய பிரச்சனையே. இவ இருக்கிற வரைக்கும் நான் விஷத்தை கக்கிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னையோட இந்த வீட்டுல இருக்க எல்லா தொல்லையும் உன் பொண்ணோட ஒளிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நானு என் பொண்ணு என் மாப்பிள்ள எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருப்போம். இவ ஒருத்தியாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு, என் குடும்பமும் நாசமா போச்சு. என் புருஷனே இப்ப எடுத்தெறிஞ்சு பேசுறாருன்னா அதுக்கு முழுக்க காரணம் இவன் மட்டும்தான். என்னமோ ஊர் உலகத்திலேயே இவர் மட்டும்தான் இந்த மாதிரி பிள்ளைய பெற்றிருக்கேன்னு அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு திர்றாரு. இருடா, இன்னைக்கு உன் பொண்ணோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு உனக்கே தெரியும். சரிம்மா, நான் கிளம்புறேன். அந்த சனிய முகத்துல முடிச்சாதான் ஒரு காரியமும் வழங்காதுன்னு உன் கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு உன் முகத்திலேயே முடிச்சிட்டு போறேன். என் பொண்ணு எவ்வளவு ராசியானவன்னு
அவளுக்கு தெரியும். இப்ப ராசியானவளா? இந்த ராசியானவ இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டா. ரோகிணி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அட ஒன்றும் இல்லைங்க, அம்மா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் போட்டு கொடுத்த பிளான கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்களான்னு ஒரே டென்ஷனாக இருக்குங்க. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இதுல டென்ஷன் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் அத்தை கரெக்டா பண்ணிடுவாங்க. ஏன் அவங்கள பத்தி உனக்கு தெரியாததா என்ன? என் அம்மா கூட சேர்ந்து அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சப்பவே அவளை கரெக்டா ஆத்துமேட்டுக்கு அனுப்புனவங்க இப்ப வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாதா என்ன? அப்ப நம்மளை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா இப்போ அப்பா அம்மாவை நம்பி எங்கேயுமே அவளை அனுப்பியே விட மாட்டாங்க. அதனாலதான் நீ அவர் இல்லாத நேரத்துல அவளை வெளியே கூட்டிட்டு வர மாதிரி பிளான் போட்டு கொடுத்துருக்க. அதெல்லாம் சரிதாங்க, நீங்க சொன்னதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்குள்ள நாம எப்படியாவது அவளை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இல்லனா உங்க மாமாவும் இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரோன்னு எனக்கு தோணுது. இல்ல அத பத்திலாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா இந்த நாள் கணக்கெல்லாம் எதுவுமே சொல்லல. நான் தான் அவசரப்பட்டு அவரை போய் இன்னும் எந்த விஷயமும் பண்ணாம இருக்கீங்களேன்னு திட்டிட்டு வந்தேன். அதனாலதான் மாமா 2 நாள் டைம் கொடுத்தாரு. ஆமாங்க, 2 நாள் டைம் கொடுத்து அவர் சொன்னதை நம்ம செய்யலனா அவர் கோவப்பட மாட்டாரா என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இந்த கல்யாண வேலை இருக்கிறதுனால மாமா எப்படியாவது எங்கேயாவது வெளியே கண்டிப்பா போயே ஆவாரு. அப்படி இருக்கும்போது அத்தை இந்த பிளான கண்டிப்பா நடத்தி வைப்பாங்க. அத்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ போட்டு கொடுத்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகும். அதான எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டேனே, அப்படி எதுக்காக இன்னும் திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இல்லங்க, நம்ம செய்யறதெல்லாம் சரியா? எல்லாம் சரியா வருமா? பாரு ரோகிணி, எல்லாமே சரிதான். இதுல நீ மனசு மாறணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் எப்படி அவ காலில் விழுந்து கெஞ்சினே கதறினே, கொஞ்சமாவது மனசு மாறினாலா என்ன? அதே மாதிரிதான் அவ நிலைமையும் என் கண்ணு முன்னாடி காணாம போகணும். என்னடா வெற்றி, காலேஜ் எப்ப போறதா உத்தேசம்? போகணும்டா. என்னடா போனேன்னு சலிப்பா சொல்ற? இல்லடா, காலேஜ் போகவே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? என்னடா சொல்லிட்டு இருக்க? அதான் காயெல்லாம் ஆறிடுச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன உனக்கு காலேஜ் போக வலிக்குது? இல்லடா ஒரு மாதிரி. அதான் என்ன மாதிரின்னு கேக்குறேன். நான் தான் படிக்கல, நீயாவது நல்லா படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா காலேஜ் போக பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடா அது என்னடா என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா என்ன? இல்லடா உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, நீ இன்னும் 2 நாள்ல காலேஜுக்கு போகலாம். அது விஷ்ணு, பாரு அது இதுன்னு ஏதாவது இழுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்க, உன்னை கொன்னே விடுவேன். நீ மட்டும் காலேஜ் போகல, உன்னை அப்படியே அச்சா தூக்கி கொண்டு போய் காலேஜ்ல நானே விட்டுட்டு வந்துடுவேன். இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அது சரி, இவன் அடி வாங்கியிருந்தா இவனுக்கு தெரியும், அடி வாங்கினது நானாச்சே. அது மட்டும் இல்லாம மகிழினி வேற அங்க இருப்பா, என்ன பார்க்க வேற வந்திருக்கா. அப்பயே பார்த்து பேசியிருந்தா நான் ஈஸியா காலேஜ் போயிருப்பேன். இப்ப போய் அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க எல்லாரும் நான் அடி வாங்கினதா பார்த்திருப்பாங்க. என் மேலதான் தப்பு இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனாலதான் அடிச்சாங்கன்னு என்னதானே தப்பான்னு நினைப்பாங்க. டேய் வெற்றி, அடடே வா கிஷோர் வா, இப்படி உட்காரு. ஐயோ இவனா? இவன் எதுக்காக இப்போ இங்க வந்தான்? பேச்சு வழக்குல விஷ்ணு கிட்ட எதையும் வளரிடக்கூடாது. ஏய் வெற்றி, எப்படா இருக்க? நல்லாதான்டா இருக்கேன். காயமெல்லாம் ஆறிடுச்சு போல? ஆறிடுச்சுடா. உனக்கு இதெல்லாம் தேவையா? கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இப்ப பாரு அனாவசியமா அடி வாங்கி இப்ப வாய மூடுறா. நீ பாட்டுக்க எதையும் உளறி வச்சு தொலைஞ்சிடாத. அவனுக்கெல்லாம் இந்த விஷயமே தெரியாது. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ மட்டும் எதையாவது உளறனேன்னு வச்சுக்க, மவனே உன்னை வெட்டி நானே பொலி போட்டுருவேன். என்னடா கொடுமை இது? இவனை பார்க்கலான்னு வந்தா அது ஒரு தப்பா? கிஷோரும் வெற்றியும் எப்பயும் ஒண்ணு போலதான் இருப்பானுங்க. கிஷோருக்கு ஆகாத ஆக்சிடென்ட் வெற்றிக்கு மட்டும் எப்படி ஆச்சு? ஆமா, எதுக்காக இப்ப நீ இங்க வந்த? நான் பார்த்துட்டு போலான்னு வந்தா எதுக்காக வந்தேன்னு கேக்குறியடா? உனக்கு இதெல்லாம் ஓவரா தெரியல? எனக்கு ஒன்னும் ஓவரா தெரியலடா. நீ சரியான ஓட்ட வாயேன், எல்லாத்தையும் உளறி வச்சு தொலைஞ்சிருவியோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஆமா, மகிழினிக்கும் அவ ஃப்ரெண்டுக்கும் நான் இருக்க ஹாஸ்பிட்டல் எப்படி தெரியும்? ஐயோ இவனுக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? வெற்றி அப்படி பார்க்காதடா, எனக்கு பயமா இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, அவங்க 2 பேத்துக்கும் நான் இருக்க ஹாஸ்பிட்டல் எப்படி தெரியும்?
ஏய், நீ பாக்குறத பார்த்தா நான் தான் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன்னை பார்க்க வைக்க அனுப்பிச்ச மாதிரி பேசுற. ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு, இல்ல தாரோடு போடுற வண்டியை வச்சு உருட்டுன்னு உருட்டி எடுத்துருவேன். அட பாவிகளா, சொல்லலன்னா அவ அடிப்பா, சொன்னேன்னு சொன்னா இவன் அடிப்பான். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இப்ப நான் முழிக்க வேண்டி இருக்கேன். கிஷோர் மாட்டினாண்டா மனசை. சொல்லு விஷ்ணு. பாரு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம தப்பிக்கணும்னு என்னமா சமாளிக்கிறான். ஏன் கிஷோர், எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வைப்பேன்ல? கண்டிப்பாடா, உனக்கு வர சந்தேகத்தை என்னால தீர்த்து வைக்க முடியும், நான் கண்டிப்பா தீர்த்து வைப்பேன். இல்ல, நீயும் வெற்றியும் எங்க போனாலும் ஒன்னாத்தானே போவீங்க? ஆமா, என்னை விட்டு அவனும் எங்க போக மாட்டான், அவனை விட்டு நானும் எங்கேயும் போக மாட்டேன். அப்ப சரினா நீயும் அவனும் எங்க போனாலும் ஒன்னாதான் போவீங்க, ஒன்னாதான் வருவீங்க. அது எப்படி? உனக்கு எந்த அடியும் படல, அவனுக்கு மட்டும் எப்படி ஆக்சிடென்ட் ஆகி அடிபடும்? ஐயோ, நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இவே முழிக்கிற மொழிய பார்த்தா ஒருவேளை வளரிடுவானோ. அது வந்த விஷ்ணு, என்ன நடந்துச்சுன்னா நீ வாய மூடு, உன்கிட்ட கேட்கல, இவன்கிட்ட தான் கேட்டேன். நீ சொல்றா என்ன நடந்துச்சு? அது 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 வந்த விஷ்ணு, அது எப்படி ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு எதுவும் அடிபடாம அவனுக்கு மட்டும் அடிபடுச்சு? அது 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 வந்து ஐயோ, இவ வந்து போய் இழுக்கிறதுலயே அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிருவானே. என்னடா இந்த இழுக்கிற? நீ இழுக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்னும் சரியா வர மாதிரி தோணலையே. ஏய், அதான் நான் சொல்றேன்ல, இத்தனை நாள் உன்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னியா? இப்ப மட்டும் என்ன பதில் சொல்ல போற நீ? ஐயோ, மாத்தி என்ன இப்படி வாங்குறான். டேய் தயவு செஞ்சு சொல்லிடாதாடா. இவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான், ரணகலம் ஆயிரும். என்னடா பண்ண சொல்ற? சொல்லலைன்னா அவன் அடிப்பான் போல, சொன்னா நீ அடிப்பியாட்டு இருக்கு. தெரியாம வந்து இங்க மாட்டிக்கிட்டனே. ஏய், அவன் என்ன பாத்துட்டு இருக்க? உன்கிட்ட கேள்வி கேட்டது நான், என்கிட்ட பதில் சொல்லு. இது வந்து விஷ்ணு, ரெண்டு பேத்துக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆக இருந்துச்சு, நான் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன், அதனால அவனுக்கு அடிபடல. இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணலையே. ஏய், நீ சொல்லு, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, ரெண்டு பேருக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆக இருந்துச்சு, அவன் தான் பிடிச்சு என்ன தள்ளி விட்டுட்டான், அதனாலதான் எனக்கு அடிபடல. இது எப்படி தள்ளி விட்டா அடிபடாம இருக்கும்? கொஞ்ச நாளும் சிராய்ப்புனாலும் இருக்குமே. ஏண்டா, உனக்கு என்ன இப்போ? எனக்கும் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கணும் அப்படித்தானே? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலடா. அது எப்படி ரெண்டு பேத்துக்கும்? போத நிறுத்துடா. அதானே, ரெண்டு பேத்துக்கிட்டையும் மாத்தி என்னமோ அக்யூஸ்ட் கிட்ட போலீஸ் கேட்ட மாதிரி கேட்டுட்டு இருக்க நீ. ஏய், இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? அடிபட்டதெல்லாம் சரியாயிருச்சா, என்னைக்கு காலேஜுக்கு வருவேன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன்டா. ஏண்டா, எனக்கு சரியாயிருச்சுன்னா காலேஜுக்கு வர தெரியாது பாரு, நீ வந்து கேட்கணுமா? ஏய், நீ ஏன்டா அவன்கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்க? உன் மேல இருக்க அக்கறையில தானே வந்து கேக்குறான். உன்னோட அக்கறைய பார்த்தாலும் இவன் வந்தாலே ஏதாவது ஒரு வம்போட தான் வருவான். நல்ல வேளை நான் சமாளிச்சேன், இல்லைன்னா மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கும். ஏய், எனக்கு என்னடா தெரியும் இவன் இப்படி எல்லாம் மாத்தி கேள்வி கேட்பான்னு? எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும் இவன் புத்தி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிரு, இல்லைன்னு வச்சுக்க ஓவாயில இருந்தே உண்மையா வர வச்சாலும் வச்சிருவான். அப்புறம் உண்மையை மறைச்சிட்டேன்னு எனக்கு அடி விழுகாது, உனக்கு தான் அடி விழுகும். என்னடா சொல்ற? எனக்கு எதுக்குடா அடி விழுகணும்? பின்ன உண்மையை மறைச்சது நீதானே? அட பாவி, மறைக்க சொன்னது நீதானே? பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஊமக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. எனக்கு தெரியாதுப்பா, நீயாச்சு அவனாச்சு, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த விட்டு காலி பண்ணினேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா பூசதான். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அம்மா வேற பாத்திரம் விளக்க சொன்னாங்க, நான் கிளம்புறேன். நில்றா. என்னவே இந்த ஓட்ட ஓடுறான்? இவனா பாத்திரம் விளக்க சொல்றாங்களா? என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஒரு நிமிஷம். என்ன? தனியா பேசணும். தனியா பேசுறதுக்கு எதுக்கு இந்த லூசு என்ன கூப்பிட்டுச்சு? சரி பேசு. தனியா பேசணும்னா அந்த தனியா இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னேன். இத நீ விவரமா அப்பயே சொல்லிருக்கணும். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு என்னைக்குதான் மாமா வேலை இல்லாம இருந்திருக்கு? அது உனக்கு தேவையில்லை. இப்ப என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு, தேவையில்லாததெல்லாம் பேசாத. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது மாமா, ஆனா நான் என் மனசுல உங்களை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன, இவ்வளவு நாள் என் அம்மா சொன்னதை கேட்கலன்னு இப்ப ஒன்னு அனுப்பி விட்டுருக்காங்களா? அப்போ அத்தை சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. நான் இல்லைன்னு சொல்லலையே, என் அம்மா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். உனக்கு என்ன கேள்வி இருக்கோ பதில் எல்லாமே என் அம்மா கிட்ட இருக்கும். என்ன கேட்கணுமோ அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவங்க நீங்க சொன்னதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன என்கிட்ட பேச வேண்டி இருக்கு? இருக்கு மாமா, நிறைய இருக்கு.
உங்க வாழ்க்கையில இந்த 27 வருஷத்துல ஒரு தடவை கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணவே இல்ல? தோணி இருக்கு, ஏன் தோணல? ஆனா அதெல்லாம் என் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு எனக்கு என்னைக்குமே தோணுனது கிடையாது. போதும் நிறுத்துங்க மாமா. எப்ப பாரு பொண்ணு பொண்ணு பொண்ணு. உங்களுக்கு உங்க பொண்ணுதான் முக்கியம், அப்படித்தானே? ஆமா, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். என் பொண்ணை தவிர என் வாழ்க்கையில வேற ஆளும் கிடையாது, வேற கல்யாணமும் கிடையாது. போதும் நிறுத்துங்க மாமா. ஏதோ நீங்க பெத்த பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. போதும் நிறுத்த கல்யாணம், போதும். இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க, உனக்கு இந்த வீட்டுல மரியாதையே கிடையாது. நீ தனியா பேசணும்னு சொன்னப்பவே எனக்கு தோணுச்சு நீ இப்படித்தான் பேச வருவேன்னு. உன்கிட்ட போய் பேச வந்தேன் பத்தியா, ஏன் பத்தியா செருப்பால அடிக்கணும். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்ன பார்த்து பேசுங்க. ஏன் உன்னை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு என்ன பயமா? இங்க பாரு கல்யாணம், உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு என் உயிரை வாங்காத. என் பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சித்தார்த்? அவ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு என்ன நீ கல்யாணம் பண்ணி உனக்கு பிறந்த பொண்ணா சொல்லு. இதோட போதும், நிறுத்திக்கோங்க அத்தை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்னடா நடக்கும்? என்ன நடக்கும்? மிஞ்சி போனா இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லுவேன், அவ்வளவுதானே? பாருங்க அத்தை, வேணும்னா உங்க கால்ல கூட விழுகுறேன். தேவையில்லாம நீங்களும் அகல்யாவும் என் விஷயத்துல தலையிடாதீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தா நான் சொன்ன மாதிரி வேற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நான் வேணான்னு சொல்லல. என்னைக்காவது ஒரு நாள் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் வாயில சொல்லியிருப்பேனா? நீ சொல்லலதான், ஆனா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? எல்லாமே நீதான். உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வீட்லயே இருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? நான் என்ன பதில் சொல்லணுமோ அத உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட பதில் எதிர்பார்க்கறது உங்க தப்பு. அப்போ காலம் பூரா கடைசி வரைக்கும் உங்க பொண்ணையே வளர்த்துட்டு எப்பயுமே கல்யாணம் பண்ணாம இருக்க பாருங்க, அப்படிதானே? ஆமா, அப்படித்தான். பாரு கல்யாணம், என் இத்தனை வருஷ வாழ்க்கையில உன்னை ஒரு தடவை கூட எனக்கு ஒய்ஃபா ஆக்கிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. ஆனா உங்களை தான் என்னோட புருஷனை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதா கல்யாணம்? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் பட்டுக்கு நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். இதை விட்டுட்டு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்படி பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன் மட்டும் நினைக்காதீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு பிறக்காத பொண்ணுக்காக உங்க வாழ்க்கையவே தொலைக்க போறீங்க, அப்படிதானே? போது நிறுத்தடி. கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. நீ அடிச்ச பொண்ணு தானே நீ. உன் அம்மாக்கு தான் அறிவில்ல, உனக்குமா அறிவில்ல? சும்மா சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காம என்னை விட்டுட்டு உனக்கு எவனை பிடிச்சிருக்கோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இரு. ஏன் நிம்மதியை கெடுக்காத. கடைசியா இப்ப நீங்க என்னதான்டா சொல்ல வர? கடைசியாவா? நான் ஆரம்பத்துல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு மனசுல என் மேல ஆசையை வளர்த்தது என்னோட தப்பு கிடையாது, உங்களோட தப்பு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. தயவு செஞ்சு 2 பேரும் சேர்ந்து என் உயிரை வாங்காம என்னை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. உங்ககிட்ட முடிவா கேக்குறேன், உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, இல்ல என் பொண்ணு அகல்யா மேல விருப்பம் இல்லையா? ஐயோ அத்தை, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ என் பொண்ணு அகல்யாவா உனக்கு பிடிக்கும், அப்படிதானே? ஐயோ கடவுளே, இதுக்கு என்ன பைத்தியமா இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிக்குதா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இது என்ன கேட்டுட்டு இருக்கு? கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பொண்ணு அகல்யாவை எனக்கு பிடிக்குதான்னு வேற கேட்டுட்டு இருக்கு. எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஒண்ணு கிடையாது. அப்படியே நடந்தாலும் அது இந்த அகல்யா கூட கிடையாது. சொல்லுங்க மாமா, பதில் சொல்லுங்க. என் அம்மா கேக்குற கேள்விக்கு கண்டிப்பா நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அம்மா, இப்ப எதுக்காக நீ அண்ணிய கூப்பிடுற? இருங்க, அவங்களுக்கு இருக்கு. அவங்க கொடுக்கற இடத்த வச்சுக்கிட்டு தானே நீங்க இந்த வீட்டுல இந்தாட்டம் ஆடுறீங்க. என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பேய் கத்துன மாதிரி கத்திட்டு இருக்க? எல்லாம் எல்லாம் நீங்க கொடுக்கற இடம் தாமா. இப்ப பாத்தீங்களா என் தலையில வந்து விடியுது. ஏன்டா என்னடா ஆச்சு? அத்தை, நான் கேட்டது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. அவங்கிட்ட என்னடி கேட்ட? நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்ககிட்ட நான் அப்பயே சொல்லிட்டேன், 1000 தடவை கூட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என் காதுல இதேதான் கேட்டுட்டு இருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு உங்ககிட்ட நான் படிச்சு சொல்லிட்டேன். சொன்னா இல்லையா? சொன்னடா, அதுக்கு என்ன இப்ப? உங்ககிட்ட சொன்னது பத்தாதுன்னு இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லணுமா என்ன? நீங்க கொஞ்சம் கூட எடுத்து சொல்ல மாட்டீங்களா இவங்களுக்குலாம்? நான் சொல்லதானே செஞ்சேன். நீங்க சொன்னாலும் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா நீ என் பொண்ணு அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். தாமரை நீ நிறுத்துங்க. எல்லாம் நீங்க கொடுக்கற செல்லம்னா பையனை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும். அதை விட்டுட்டு அவன் பேச்சுக்கெல்லாம் நீங்க அடங்கி போனீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். போது நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னடா பண்ணுவ?
எங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுவேன் அவ்வளவுதானே? உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்ட மாட்டேன். நான் எங்கேயாவது என் பொண்ணோட கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.